பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இங்க ஒரு இரட்சகன் எழும்புகிறார். அவர் யாரு? தாவீது. இங்கே ஒரு இரட்சகர் எழும்புகிறாரு, தாவீது என்கிற ஒரு மனுஷன். இங்கே ஒரு இரட்சகர் எழும்புகிறாரு, தாவீது என்கிற மனுஷன். ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கிறேன். தாவீது யாருக்கு அடையாளம்? யாருக்கு அடையாளம்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து அடையாளம். தாவீது ஒரு பக்கம் பிதாவுக்கு அடையாளமாகவும் இருக்கிறார். அதை வேற இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். இதே தாவீது ஆமா இயேசு கிறிஸ்து அடையாளம். அதுல ஒரு 12 அடையாளத்தை சொன்ன, ஒரு 3 சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்று 12 அடையாளத்தை இதே இடத்துல பிரசங்கித்திருக்கிறோம். ஹலோ, தாவீது பெத்லகேமில் பிறந்தவன், இயேசு கிறிஸ்து. தாவீது தன் சகோதரனால தள்ளப்பட்டவன், இயேசு கிறிஸ்து தன் சகோதரனால எல்லாராலும் ஜனங்களால வெறுக்கப்பட்டவர் அல்லது ஒதுக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். அடுத்து எப்படி சொல்லலாம்? தாவீது எப்படி கோலியாத்தினுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரோ அதுபோல இயேசு கிறிஸ்து பிசாசின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். 3 சொல்லலாம். அடுத்து எப்படி சொல்லலாம்? தாவீது எப்படி கோலியாத்தினுடைய பட்டயத்தை உரிந்துன்னு இருக்கு அந்த இடத்துல. தாவீது கோலியாத்தை அழிக்கிறதுக்கு யாருடைய பட்டயத்தை எடுத்தா? கோலியாத்தினுடைய பட்டயத்தை உரிந்தது போல இயேசு கிறிஸ்து சாத்தான் மேல இருந்த எல்லா அதிகாரங்களையும் என்ன பண்ணாரா? உரிந்து கொண்டார். அடுத்து எப்படி சொல்லலாம்? தாவீது கோலியாத்தினுடைய தலையை எங்கதான் பதைச்சாரு? எருசலேமிலே பதைத்தாரு. அதுதான் கொல்கதா மலை. கோலியாத்தினுடைய தலை பிதைக்கப்பட்ட இடம் தான் கொல்கதா. அதே மலையில தான் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவை நாட்டப்பட்டு அங்கே சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. அங்கே சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. இப்படி நிறைய அடையாளங்கள், 12 அடையாளங்கள். அதாவது தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் என்பதற்கு 12 அடையாளங்களை வேதத்தில். அப்ப இன்னைக்கு